ஹலோ ஜனனி. ஹலோ, சொல்றா. என்னைக்கு இங்க வர? உனக்கு லீவ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? லீவ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கடி. நாளைக்கு நான் அங்கே வந்துடுவேன். அதே மாதிரி நம்ம லவ் மேட்ரை பற்றி அம்மா கிட்டேயும் சொல்லிட்டேன். அம்மாவும் நாளைக்கு அங்கே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அங்கே வந்ததும் உங்கள் அப்பா கிட்ட உன்னைய பொண்ணு கேட்குறோம். சரியா? என்னது, ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டியா? ஆன்ட்டி எதுவும் சொல்லலையா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னதும் கோவப்பட்டாங்க தான். ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ற உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அவன் உன்னை நம்பி தானே அந்த வீட்டுக்குள்ள விட்டான். நீ எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணலான்னு கேட்டு திட்டினாங்க. அப்புறம் நிதானமா நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியோ நீ கல்யாணம் பண்ணா சரின்னு சொன்னாங்க. அதனால அம்மாவுக்கு இதுல முழு சம்மதம் தான். நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் அம்மா பேசிப்பாங்க. சரியா? சரிடா. ஆன்ட்டி மாதிரியே அப்பாவும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எப்படி இருக்கும்ல? ஒருவேளை உங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டா நீ என்னை விட்டுருவியா? என்னை மறந்துடுவியா? அப்படி உங்க அப்பா வேணான்னு சொன்னாலும் நான் கூப்பிட்ட என் கூட வந்துருவேல. சொல்லுடி. என்னது, எல்லாரையும் விட்டுட்டு உன் கூட வரணுமா? அது அது எப்படி முடியும் ஜான்? ஒருவேளை உங்க அப்பா நான் கிறிஸ்டியன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா நான் சொன்ன மாதிரி என் கூட நீ வருவியா? அதான் என்னோட கேள்வி. கண்டிப்பா ஜான். எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா கண்டிப்பா நான் உன் கூட வந்துடுவேன். இது உன் மேல சத்தியம். என்ன, சந்தோஷமா? இது போதும். நான் வரும்போது தாலி கையோட எடுத்து வர போறேன். உங்க அப்பா மட்டும் நோன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோ, பசுக்குன்னு தாலி கட்டிட மாட்டேன். என்னது, தாலி கட்ட போறியா? உத வாங்குவ. நம்ம கல்யாணம் 4 பேரோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். என்ன, புரியுதா? நீ வாட்டுக்கு நீ சொன்ன மாதிரி பசக்குன்னு தாலியெல்லாம் கட்டிடாத. அதெல்லாம் முடியவே முடியாது. ஐயா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இந்த வாட்டி நான் உன்னைய பார்க்க உங்க ஊருக்கு வந்து உன்னைய மிஸ்ஸஸ் ஜான் ஆக்கி என் கூட கூட்டிட்டு வராம நான் தனியா வரமாட்டேன். நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். பசக்குன்னு தாலி கட்டி என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்துட்டே இருப்பேன். என்ன, ஓகேவா? நீ வாட்டுக்கு நான் டேட் லிட்டில் பிரின்சஸ், எங்க டேடி இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிடாத. உனக்கு இவ்வளோ பெரிய ஆசைலாம் இருக்கா? டே ஜான், இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். இருந்தாலும் நீ சொல்ல சொல்ல எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. நானும் மிஸ்ஸஸ் ஜான் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஜான். எங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். எனக்கு தெரியும் எங்கள் அப்பா என்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டாலும் என்னோட ஆசைக்கு மீறி என்னோட விருப்பத்துக்கு மீறி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் அப்பாவுக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா எல்லா அப்பாங்க மாதிரியும் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கலனாலும் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன் ஜான், கண்டிப்பாக என் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரு. அதனால நீ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நாம் எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நீ வேணா பாரு. அப்படி நடந்தா என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அந்த நாளுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நாளைக்கு ஊருக்கு வரணும்ல, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். பாய். ம், பாய் ஜான். முருகேசா, எப்படி இருக்க? நானே உன்னை பார்க்கலன்னு உங்க ஊருக்கு வரலன்னு தான் நினைச்சேன். நீ ஏன் வந்துட்ட? இருக்கட்டும் தங்கராசு. இந்த ஊர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம், அதான் குடும்பத்தோட வந்தோம். இவ என் பொண்ணு பவானி. இது நம்ம பவானியா? இது ஆள் நல்லா வளர்ந்துட்டாளே. டே அஜய், எனக்கு பவானி ஞாபகம் இருக்கா? நீ, ஜனனி, பவானி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த வயக்காட்டுல விளையாடுவீங்களே. ஆமாப்பா.
நம்ம பவானியா இது? ஹாய் பவானி, இனி ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் இருக்கு. நம்ம சின்ன வயசுல நல்லா விளையாடுவோம். அது எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீ சின்ன வயசுல எப்படி பேசுனியோ அதே மாதிரிதான் இப்பவும் பேசுற. வெளியில இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் இப்படி சாஃப்டா பேசுவியா, இல்ல வீட்ல இருக்கவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? அது வெளியே இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுவா. எங்க வீட்லலாம் இவ வாய கேட்கணுமே. இவ பயப்படுற ஒரே ஆளு இவளோட சித்தி தான். ஆமா முருகேசா, நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். உன் ரெண்டாவது சம்சாரத்தோட குணம் எப்படி? உன் மகளை நல்லா பாத்துக்கிறாளா? அதை ஏன்பா கேக்குற? அது ஒரு பெரிய கதை. நான் உன்கிட்ட பிறகு சொல்றேன். காலகாலத்துல இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னா என் கட்டு நிம்மதியா வேகும்பா. நீ கல்யாணம்னு சொன்னதோடனேதான் எனக்கு ஞாபகம் வருது. என் மகன் அஜய்க்கும் என் பொண்டாட்டியோட அண்ணன் பொண்ணு ஜனனிக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம். அடப்பாவி, நீ இதைத்தானே முதல்ல சொல்லியிருக்கணும். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ் அங்கிள். நாளைக்கு நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட வரணும். கண்டிப்பா வந்துருவோம். பவானி, நீயும் வந்துரு. ம் வந்துடுறேன். சரி, உள்ள வாப்பா. வந்தவன நான் நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வா, வீட்டுக்குள்ள போவோம். அட இருக்கட்டும் தங்கராசு, இன்னொரு நாளைக்கு வரேன். எனக்கு வயக்காட்டுல ரொம்ப வேலை கிடக்கு. நான் எதுவும் வேலை பார்க்கலன்னா என் பொண்டாட்டிக்காரி ஆடு ஆடுன்னு ஆடி விடுவா. அதுக்கு முன்னாடி நாங்க 3 பேரும் வீட்டுக்கு போகணும். ஏன் முருகேசா, பொண்டாட்டின்னா அம்புட்டு பயமா என்ன உனக்கு? ஆமா, நீ பயப்படாத மாதிரியே பேசாத. நீ அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன் பொண்டாட்டினா பயந்து நடுங்குவியே. நீ என்னைய சொல்றியாக்கும்? கரெக்டா சொன்னீங்க அங்கிள். இப்பவும் எங்க அம்மா கிழிச்ச கோட்டை எங்க அப்பா தாண்டவே மாட்டாரு. எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான். அவன் கிடக்குறான் சின்ன பையன். சரி, என் மகைய கூப்பிட்ட மாதிரி நாளைக்கு அவனோட நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். சரியா? கண்டிப்பா வந்துடும்ப்பா. சரி, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். ம். வரேன் அஜய். ம். சரி பவானி. ஜன்னியை கேட்டேன்னு சொல்லுங்க. ம். கண்டிப்பா. இந்த பவானி பிள்ளைய பாத்தியா? சின்ன பிள்ளையில 2 ஜடைய போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்த பிள்ளை. இப்ப பாவாடை தாவணிலாம் போட்டுக்கிட்டு பார்க்க ஆளே அம்சமா இருக்கால. ம். ஆமாப்பா. இவளை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். அந்த பிள்ளை பார்க்க மட்டும் அழகில்ல, பழகுற விதமும் அழகாதான் இருக்கு. நல்ல அமைதியான பிள்ளை. தாயில இந்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஒரு தாய் மாதிரி இருக்கிற ஒரு பையன் தான் கிடைக்கணும். அதுக்கு இந்த கடவுள் தான் அருள் புரியணும். ம். ஆமாப்பா. சரி வா, கடைக்கு போய் முக்கியமான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ம். சரிப்பா, வாங்க போலாம். என்ன அர்ஜுன் பாய், எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன பேசுறதா இருந்தாலும் இனிமே ஃபோன் கால்ல மட்டும் பேசுங்க. டைரக்டா வர சொல்லி எனக்கு கால் பண்ணாதீங்க. ஓ, சாரோட தேவை முடிஞ்சிருச்சுல. சோ சார் இப்படிதான் பேசுவாரு. இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு காரியம் ஆகணும்னா அர்ஜுன் பாய்னு சுத்த வேண்டியது. இவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்கள போன்ல பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. என்ன அர்ஜுன் பாய், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய், உனக்கான வேலையை நான் பண்ணி கொடுத்தேன்ல. போலீஸ் கிட்ட மாட்டாம எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் உனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால என்ன இப்போ? பாத்தியா டேவிட், அதனால என்ன இப்போவாம்ல. இவங்கிட்ட பேசிட்டே இருந்தோம்னா சரி வராது. நம்மளோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு அவன்கிட்ட காட்டணும். ஆமா அர்ஜுன், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவன் கூட கூட பேசிட்டு இருக்கான். டேய், எங்க பாஸ் முன்னாடி நீ இப்படி சத்தமா பேசினதுக்கே உன்னை தண்டிக்கணும். ஒழுங்கு மரியாதையா நாங்க செஞ்ச வேலைக்கு வட்டியும் முதலுமா பணம் வேணும். அதான் கொடுத்துட்டேனே, இன்னும் என்ன? அடேங்க, நான் கேட்ட அமௌண்ட் என்னது, நீ கொடுத்த அமௌண்ட் என்னது? அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுக்கு மேல என்கிட்ட பணம்லாம் இல்ல. அர்ஜுன் பாய், இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க. நான் உங்க அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். நான் வரேன். டேய், உனக்கு கொடுத்த கெடு முடிஞ்சிருச்சு. உனக்கு கொடுத்த சான்ஸ்ல
நீ என்னென்னமோ பேசிட்ட. ஸோ அதுக்கானதை நீ அனுபவிக்கணும்ல. நான் கேட்ட பணத்தை கொடுத்துருந்தேன்னா இப்பவே நீ உயிரோட போயிருப்ப. நான் கேட்ட பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் இல்லாம இவ்ளோ திமிரா வேற பேசிட்டு இருக்க நீ. என்ன அர்ஜுன் பாய், மிரட்டி பாக்குறீங்களா? நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி உங்களை பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. ஏதோ என்னோட வேலையை செஞ்சு முடிச்சிருக்கீங்க, அந்த மரியாதை மட்டும்தான் எனக்கு இருக்கு. நீங்க செஞ்ச வேலைக்கான காசும் நான் கொடுத்துட்டேன். இப்போ என்னடானா அதை விட அதிகமா கேக்குறீங்க. இதுக்கு மேல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். அர்ஜுன், இவ எதுக்கு இந்த நேரத்துல வரா? டேவிட், அவனை உள்ள கூட்டிட்டு போ. அவனை உள்ள கூட்டிட்டு போய் நம்ம வழக்கமா கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவனை நம்ம வழிக்கு கொண்டு வா. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். ம், நிம்மி வரதுக்குள்ளே உன்னை கூட்டிட்டு போ. அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஏதுன்னு கேட்டு கேள்வி கேட்டே கொன்றுவா. சரிடா, நான் கூட்டிட்டு போறேன். என்ன புரியுதா அர்ஜுன் பாய்? நீங்க உள்ள வாங்க சார். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். அதெல்லாம் நான் வர முடியாது. அட வாங்க சார். நான் வரமாட்டேன், விடு. திமுரு பிடிச்சவன் இவ்வளவு நெஞ்செழுத்தமா பேசிட்டு இருக்கான். வேலை முடியற வரைக்கும் தான் எல்லாரும் காலை பிடிப்பானுங்க. இவனுக்கு நான் யாருன்னு காட்டினாதான் சரிப்பட்டு வரும். அர்ஜுன், இவ ஒருத்தி நேரங்கட்ட நேரத்துல அர்ஜுன் அர்ஜுன் கூப்பிட்டு இருக்கா. வா நிம்மி. என்ன அர்ஜுன், வேலை நேரத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. அப்பா, அது நான் சொல்றேன். அப்படியா? சரி, நீ சொல்லு. அப்பா, அம்மாக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்காம்பா. அதனால நம்ம 3 பேரும், இல்ல டேவிட் அங்கிளும் சேர்த்து நம்ம 4 பேரும் இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு வருமா? அப்படியா? ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம். ஆனா இந்த வீக் அப்பாவுக்கு முடியாது. அப்பாவுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அதனால நெக்ஸ்ட் வீக் உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன். சரியா? அர்ஜுன், சொல்லுங்க பொன்னாட்டி மேடம். டேய், வந்ததுலேருந்து எங்கேயும் கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க. போன வாட்டி கேட்டா இந்த வாரம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். இப்போ இந்த வாரம் கேட்டதுக்கு அடுத்த வாரம்னு சொல்ற. உனக்கு வேலை எப்பயும் இருந்துட்டு தான் இருக்கும். நீ எப்போ பாரு வேலை வேலைன்னு போயிடுற. மறுபடியும் நானும் அப்புவும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு எனக்கும் அப்புக்கும் இந்த வசதியெல்லாம் தேவைப்படாது. உன்னோட அன்பு தான் எங்களுக்கு தேவை. நீ எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அர்ஜுன். அதைத்தான் நானும் நம்ம மகனும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் அர்ஜுன், எங்களை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ. அப்படி வெளியில் கூட்டிகிட்டு போகலைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் முழுக்க எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா? நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா? சச்சா, இல்ல நிம்மி. நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு நிம்மி. இனிமே வீக்லி 2 days எந்த ஆஃபீஸ் ஒர்க்கும் கிடையாது. உன் கூடயும் நம்ம மகன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. என்ன ஓகேவா? நிஜமாவா அர்ஜுன்? நிஜமா. சரி, இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம துபாய் சுத்தி பார்க்க போலாம். சரியா? You're welcome. விடிஞ்ச எங்கள் நாத்தனாருக்கு நிச்சயதார்த்தம். என்ன நாத்தனாரே, உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன ஜனனி, வெக்கமா? வெக்கம் இருக்கத்தானே செய்யும். எவ்வளோ பெரிய வாயாடி பொண்ணா இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது வெக்கம்னு ஒன்று வரதான் செய்யும். அதான் இப்போ எங்கள் நாத்தனாருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஜனனி, அப்படிதானே? என்ன ஜனனி, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நினைச்சு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். ஆனா உன் முகம் ரொம்ப டல்லா இருக்கே. என்னடா, என்ன பிரச்சனை? அது வந்து அர்ஜுன், அது அது வந்து நாத்தனாரே, எதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. ஆமாண்டா ஜனனி, எதுவா இருந்தாலும் இந்த அண்ணங்க கிட்ட சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். என்னன்னு சொல்லு. ஆமா ஜனனி, ஏதாவது பிரச்சனையாடா? அர்ஜுன், அது நான் சொல்றேன் மாமா. மகா,
வேண்டாம் மகா. வேண்டானா நாளைக்கு எப்படி அவன் வரதானே போறான்? எல்லாருக்கும் உண்மை தெரியதானே போகுது. அப்புறம் என்ன? அவன் வந்து எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப சொல்றதுதான் கரெக்ட். என்ன மகா, என்ன உண்மை? நாளைக்கு யார் வரா? ஜனனி, அர்ஜுன், நாளைக்கு யார் வரா? என்ன உண்மையை எல்லார்கிட்ட சொல்லணும்? சொல்லு ஜனனி. ஆமா ஜனனி, எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஓ, ஒருவேளை உங்க நிச்சயதார்த்தத்துக்கு உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கீங்க, அப்படிதானே? கௌரி, அவளே டென்ஷன்ல இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு. என்னன்னு கேட்போம். ம், சரிங்க மாமா. ஜனனி, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஏ மகா, நீயாச்சும் சொல்லு. சரி மாமா, நான் சொல்றேன். மகா வேணாம் மகா. நீ பேசாம இரு, நான் சொல்லதான் போறேன். நீ தள்ளு அங்கிட்டு. சொல்லு மகா. சரி சொல்றேன் மாமா.